ரமணி காஃபி கொடு. ஹை பட்டு புடவை. ரம்யா பட்டு பாவாடை சொக்கலாம். என்ன இன்னைக்கு புது வளையலா? கையை பிடிச்சி விஷ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு ஆல் தி பெஸ்ட்னா விஷ் பண்ண கூடாது. இல்ல ரமணி எனக்கு எதுக்குன்னு தெரியாதுல்ல, அதான் ஜெனரலா விஷ் பண்ணேன். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கறி நாள். என்ன விசேஷம்னு கேட்டேன். பிரதோஷம். அதுக்கு போய் யாராவது பட்டு புடவை எல்லாம் கட்டுவாங்களா? அதுவும் காலங்காத்தால. சாயங்காலம்லாம் கட்டுவாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் இருங்க, இப்ப வா தெரியுதான்னு பார்க்கலாம். ஏய் ஸ்வீட்டு என்ன? ரம்யா உனக்கு தம்பி பாப்பா வர போறாண்டி. அதெல்லாம் கிடையாது. தங்கச்சி பாப்பாவா? ஐயோ எனக்கு ரெண்டும் வேண்டாம், எனக்கு ஒரு நாய்க்குட்டி தான் வேணும். சும்மா இருடி. இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு காஃபி ஸ்வீட் எதுவும் கிடையாது. ரமணி 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 என்ன ரமணி சாதாரண விஷயத்துக்குலாம் போய் டார்ச்சர் பண்ற? ஓஹோ, உங்களுக்கு இது சாதாரண விஷயமா போச்சா? விழுப்புரம் ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான் வசிய பொருத்தம் மட்டும் இல்லைன்னு. எங்க அப்பா தான் கேட்காம என் தலையில உங்களை கட்டி வச்சுட்டாரு. உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா ஒரு ஜான்சி ராணி, ஒரு இந்திரா காந்தி இவங்க பிறந்த நாள் மாதிரி இந்த நாடே கொண்டாடி இருக்கோம். பிறந்த நாளா? என்ன ரமணி இது முன்னாடியே சொல்லக்கூடாதா எனக்கு? நான் எப்படி பிறந்தேன்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் ரம்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. வெரி குட். 7 வயசாடி. ஐயோ அப்பா, இது என்னோட பிறந்த நாள் இல்ல, அங்க பாருங்க. என்னங்க, ட்ரெஸ் பண்ணது போதும், சீக்கிரமா வாங்க. இந்த வர ரமணி. இதெல்லாம் எதுக்கு? கிழக்க பார்த்து நில்லுங்க. அப்பா அங்க இருக்குப்பா கிழக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் இது. இன்னைக்கு என்ன எங்கங்க கூட்டிட்டு போக போறீங்க? எங்க கூட்டு போனோம்? என் பிறந்த நாளைக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிடுங்க. காரா? எங்க போனோம் நானே பிளான் போட்டு வச்சிருக்கேன். எங்க போனோம்? முதல்ல நீங்க, நானு, ரம்யா 3 பேரும் டி நகர் அகத்தியர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றோம். டிரைவிங்ல டிஃபன் சாப்பிடுறோம். நேரா நியூ மகாபலிபுரம் ரோட்ல ஏதாவது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் என்ஜாய் பண்றோம். லஞ்சுக்கு மவுண்ட் ரோட் அன்னலட்சுமிக்கு வந்துடுறோம். ஸ்ரீ தியேட்டர்ல ஒரு படம் பாக்குறோம். அதுக்குள்ள சாயங்காலம் 6 மணி ஆயிடும். நேரா பீச்சுக்கு போய் 8 மணி வரைக்கும் காத்து வாங்குறோம். திருவத்தியூர் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல பெசரட்டு ரொம்ப நல்லா போடுறானா, அங்க போறோம். திருவத்தியூர் தாண்டியா? நெல்லூர் வந்துரும் ரமணி. நெல்லூர் பக்கத்துல தான் எங்கயோ. குறுக்க பேசாதீங்க. பெசரட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்குள்ள திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன முக்கியமான வேலை? டிவி சீரியல் பார்க்கணும். ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு ஹோல் டே நம்ம டாடா போறோம். குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படுறா பாருங்க. படட்டும் ரமணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஆஃபீஸ் போய் பாஸை மீட் பண்ணணும், சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஆர்டர்லாம் எடுக்கணும், ஈவினிங் கலெக்ஷன் ஒர்க்லாம் இருக்கு. நான் லீவ்லாம் போட முடியாது. உங்களை யார் லீவ் போட சொன்னது? பின்ன நடுவுல போய் உங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருங்களேன். நடுவுலையா? நாங்க டிரைவர்ல டிஃபன் சாப்பிடறதுக்குள்ள போய் பாஸை பார்த்துட்டு வந்துருங்க. ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எங்களை விட்டுட்டு 2 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க? உங்க சூப்பர் மார்க்கெட் ஆர்டர்லாம் அப்ப முடிச்சிட்டு வந்துருங்க. நாங்க வெயிட் பண்றோம், எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு எங்களை தியேட்டர்ல விட்டுருங்க. நாங்க படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்க கலெக்ஷன் வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொன்னது? இதுக்கு நான் எதுக்கு வரணும்? நீங்களே தனியா போலாமே. தனியாவா? நான் தனியா போனா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனைன்னு மத்தவங்க தப்பா பேசுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் போனா என்னால என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ஜாய்மெண்டா பனிஷ்மெண்ட்? ஹலோ ரமணி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னும் புறப்படல நீ? இல்ல சார், இதோ கிளம்பிட்டே இருக்கேன் சார். என்ன நீ கிளம்பிக்கிட்டு இருக்கேங்கற? நான் வந்து 40 மினிட்ஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அது வந்து இன்னைக்கு என் ஒய்ஃபோட பர்த்டே, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். என்னது என் டாட்டரோட பர்த்டேயா? போன் என் பொண்ணுகிட்ட கொடுமே. ஒரு நிமிஷம் சார், என் பாஸ் கிட்ட பேசணுமா?
హలో నానా. హలో మెనీ హ్యాపీ రిటర్న్స్ ఆఫ్ ద డే మా. థ్యాంక్స్ నానా. அப்புறம் ఏంటమ్మా கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? లేదు నానా, நான் தான் அவர் ஆஃபீஸ் கிளம்புங்க, மற்றதெல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். என்ன பொண்ணுமா நீ? பர்த்டே அதுவுமா காலங்காத்தால கோயிலுக்கு போகாம? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபோன் அவன்கிட்ட கொடு. ம், உங்ககிட்ட பேசணுமா? என்னம்மா பேசுங்க. நான் சொன்னேன்ல. ஹலோ சார். வாட் மேன்? என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்புற நீ? சார் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஒய்ஃபோட பர்த்டே அன்னைக்கு யாராவது ஆஃபீஸ்க்கு போவாங்களா? சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க உடனே கிளம்பி வர சொல்லி. போய் பேசாத. நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட? சார் நான் எங்கே சார் போய் பேசுகிறேன்? நீங்கள் தானே 40 நிமிஷம் வெயிட் பண்ணுற கிளம்பி வான்னு சொன்னீங்களே சார். நான் இடியட் மேன் சொல்லுவேன். உனக்கு எங்க போச்சு புத்தி? என்ன சொன்னீங்க சார்? நீங்கள் இடியட்டா? ஆமாண்டா இடியட். ரமணி, முதல்ல என் பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போ, அப்புறம் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டு போ, ஈவினிங் ஒரு சினிமாவுக்கு போங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு வெளியில தான். இன்னைக்கு வீட்ல சமைக்க கூடாது. ஏன்ட்டுமா புரியுதா? ரமணி, ஆபீஸ் கார் அனுப்புறேன். என் பொண்ணையும் பேத்தியும் பைக்ல உட்கார வச்சுட்டு கஷ்டப்படுத்த கூடாது. என்ன? சரி சார். சார் அது வந்து இது ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்குது சார். இன்னைக்கு தேதி 22. இன்னும் இந்த மாதம் டார்கெட் முடிக்கவே இல்லை சார். நான் சொல்றேன், அப்புறம் என்னடா டார்கெட் போடலங்க? என்ன மாரி பேசுற? இன்னைக்கு உன் ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், காலை உடைச்சிருவேன். சார் இல்லை சார், நான் வரல சார். போன வை. நீங்கள் வச்சிருங்க சார். வை மேன். சரி சார். வைடானா? ரமணி, பாஸ் ரொம்ப கோச்சுக்கிறார் ரமணி. கரெக்ட், நீங்கள் ஆஃபீஸ்க்கே கிளம்புங்க. இல்லை ரமணி, ஆஃபீஸ் பக்கம் வந்தால் காலை உடச்சிடுவேன்னு மிரட்டுறார் ரமணி. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க. இல்லை ரமணி, உன் பிறந்த நாள் அதுவும் ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கும் மனசு இல்லை ரமணி. அப்போ நாளைக்கே லீவ் எடுக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? நாளைக்கு லீவா? எதுக்கு? அது என் பிறந்த நாள் ஜூன் 23, நாளைக்கு தான். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். எல்லாம் இந்த பிசாசு பண்ண வேலை. நான் என்ன பண்ணேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னை தேதி கேட்டப்போ என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஜூன் 15, 16 சொன்னேன்ல. ஆமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல. அதனால தான் குழப்பமே. ரமணி, அவ தான் ஒரு வாரம் முன்னாடி தப்பா சொன்னானா, அதுக்கப்புறம் நீ கேலண்டரே பார்க்கலையா? அதுக்கப்புறம் நான் ஏன் அதை பார்க்க போறேன்? பிறந்த நாளைக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு, பிறந்த நாளைக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு, பிறந்த நாளைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கிட்டே வந்தேன். லேடிஸ் எல்லாம் அப்படிதான் கணக்கு வச்சுக்குவாங்க. ரமணி, இப்போ என்ன பண்றது? பாஸ் வேற கார் அனுப்பிச்சிடுவாரு. நான் வேணா பாஸ்க்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் பிறந்த நாள் நாளைக்கு தான், இன்னைக்கு இல்லை, தப்பா சொல்லிட்டான்னு வண்டியில் அனுப்புவா, நான் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவருக்கு என் மேல இருக்கிற இம்ப்ரெஷனே போயிடும். வேணா ஒன்று பண்ணலாம், கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம், பிறந்த நாளை இன்னைக்கே கொண்டாடிடுவோம். போயிட்டு வாங்க. பாஸ் கிட்ட தேங்க்ஸ் என்னன்னு சொல்லுங்க. டயர்டா இருக்க மணி. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ன என்ஜாய் பண்ணோம்? கோவிலுக்கு நாளைக்கு தானே போகலான்னு சொன்னேன், இன்னைக்கே போயிருக்கணுமா? இன்னைக்கு பிரதோஷம், கோயிலுக்கு போகலன்னா எப்படி? சரி, ஒரு அர்ச்சனை முடிச்சு திரும்பி வந்துக்கலாம்ல. எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கணுமா? அப்படி என்னதான் வேண்டிக்கிட்டியோ? நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். அம்மா, அப்பனா நீ தாண்டி. அது சரி, அது ஒரு சாமிக்கிட்ட வேண்டிட்டே பார்த்தாதா? எல்லா சாமிக்கிட்டையும் அதையே வேண்டிக்கணுமா? எல்லாத்தையும் ஒரே சாமி கிட்ட கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அதுக்குன்னு ஒவ்வொரு சாமி இருக்கு. இப்போ படிப்பு நல்லா வரணும்னா சரஸ்வதியை தான் கும்பிடணும், சனீஸ்வரனையா கும்பிட முடியும். காசு வேணும்னா லக்ஷ்மியை தான் கும்பிடணும், பைரவ சாமியா கும்பிட முடியும். எல்லா சாமியும் வேண்டிட்டு வெளில வரும்போது மணி 12:30. லஞ்சு முடிச்சுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போக வேண்டியதாகிடுச்சு. சாப்பிட்டு ரோலர் கோஸ்டரில் உட்காந்தது எப்படி இருந்தது தெரியுமா? நானும் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்தேன், எல்லாம் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு தான் ஒரு கோலாவை கூட சரியா பிடிக்க தெரியல, எதிர்க்க உட்காந்தவர் தலை மேல கொட்டிட்டீங்க. ரமணி, இதுக்கு தான் டிவி நிறைய பார்க்கக்கூடாதுன்றது. அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துட்டு அதில் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா முடியுமா? அப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்குங்க, அதான் கோலாவை ஸ்டெடியா பிடிக்க முடியல. ரமணி, அது அட்வர்டைஸ்மெண்ட்ல கோலா கீழே விழாம கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அது ரியல் லைஃப்ல பண்ண முடியுமா? என்னவோ போங்க.
ஏண்டி ரோலர் கோஸ்டர்லேருந்து இறங்கணும்னு எங்கடி போனேன்? கொஞ்ச நேரத்துக்கு ஆளே காணோம். அப்பா ஒருத்தர் தலைமையில கோலாவை கொட்டினாருல்ல, அவரு கூட கண்டபடி திட்டிட்டு போனாருல்ல, அவர் யார் தெரியுமா? என் கிளாஸ்மேட் சந்திரிகாவோட அப்பா. ச்சே, என் மானம் போச்சு. அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நான் போய் ஓஞ்சிட்டேன். ரமணி எல்லாம் ஒன்னால தான். பாரு எப்படி கோச்சிக்கிறா. அதுக்காக ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் படத்துக்கு போக முடியல, அதுக்கு தான் கோச்சிக்கிட்டு போறா. இல்லை ரமணி, இப்போல்லாம் அவளுக்கு நிறைய கோபம் வருது. ஒரே குழந்தைய வளரல, அதான் இந்த பேச்சு கோவம்லாம். அதனால ஒரு போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அவளுக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? வாழ்க்கையில ஒரு ரொமான்ஸே இல்லாம போச்சு. ரமணி, அவளுக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துடலாம், அப்படியே ஒரு குழந்தையும். போங்க, இப்பதான் எனக்கு நிஜமாவே வெக்கமா இருக்கு. ஏன் ரமணி பாத்ரூம் லாக் பண்ற? ரம்யா வந்துருவா, அதான். ஆஹா. என்னங்க பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாருங்க. நீ போய் பாரு ரமணி. நீங்க போங்களேன் ப்ளீஸ், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்னை வேலை வாங்காதீங்க ப்ளீஸ் ரமணி, நீயே போய் பாரு. ஐயோ, யாராவது ஒருத்தர் கையில கதவு தர போறீங்களா இல்லையா? ரமணி அங்க பார். கதவெல்லாம் பூட்டி தான் இருக்கு, அப்புறம் எப்படி உள்ள வந்தா? அதான் சொன்னேன்ல, இந்த வீட்ல நிறைய சுரங்க பாதை இருக்குன்னு. முதல்ல இவளை தூக்கி பெட் மேல போடுங்க. நீங்களா மாமா? என்னம்மா இப்போதான் எழுந்தியா? பிறந்த நாளாச்சே, இன்னும் குளிக்கவே இல்லையா நீ? சரி சரி, என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. வாங்க மாமா. மாப்பிள வாங்க, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம் ஆஃபீஸ் போகணும், சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஆர்டர்லாம் எடுக்கணும், அப்புறம் ஈவினிங் கலெக்ஷன் ஒர்க்லாம் இருக்குது. இது உங்கள் ரெகுலர் டியூட்டி மாப்பிள, நான் இதை கேட்கல. ரமணி பர்த்டேக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அதை கேட்டேன். எங்க மாமா, இவர் எங்கேயும் வரவும் மாட்டாரு, கூட்டிட்டும் போக மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் சூப்பர் மார்க்கெட் இதே தான். வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன்ற அக்கறையே கிடையாது. ரமணி அப்படிதாம்மா, ஆம்பளைங்கள்லாம் அப்படிதான் மாப்பிள. அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஷெட்யூல் போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன ஷெட்யூலு? நீங்கள் முதல்ல ஆஃபீஸுக்கு லீவ் போடுறீங்க, ரமணி என் குழந்தைங்க கூட்டிக்கிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போகிறீங்க, ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பஃபே சாப்பிட்டு வீட்டுக்கு வரீங்க. எப்படி? அதெல்லாம் நேற்றுக்கே முடிஞ்சது மாமா. நேற்றுக்கே முடிஞ்சுதா? ஏம்மா இன்னைக்கு தானே பர்த்டே, நேற்றுக்கே தப்பாக கொண்டாடிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேத்து ரம்யாவுக்கு லீவா? லீவா? போய் சொல்றாங்க. தூக்கத்துல வளர்றா. நேத்து அவளுக்கு லீவா, அதான் எல்லா இடத்துக்கும் நேத்தே போயிட்டு வந்துட்டோம். ஆனா சினிமாவுக்கு மட்டும் போல. பூச்சிக்கிட்டா போல் இருக்க. அதனால என்ன ரமணி, நேற்றுக்கு போனால் என்ன இன்னைக்கு திரும்பவும் போகக்கூடாதுன்னு இருக்காண்ணா? மாப்பிள பஃபே டிக்கெட்டு இந்தாம்மா, அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட்டு. என்னடா சினிமாவுக்கு போகல நீ? இந்தா சினிமாவுக்கு டிக்கெட்டு.
ஓகேயா? ரமணி, உன்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னங்க சீக்கிரமா குளிச்சிட்டு கிளம்புங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? மாமா இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும் மாப்பிள. அதனால தான் நீங்கள் ரெகுலராக போகிற சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் ஆர்விஆர் ஏஜென்சிஸ்லேருந்து வரேன்னு சொல்லி நேற்றுக்கே ஆர்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்தாங்க. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இது இருக்கிறதெல்லாம் பார்த்து சப்ளை பண்ண சொன்னால் போகிறோம். இது உங்களுக்கு எப்படி கொடுத்தான்? சொன்னேனே, மிஸ்டர் ரமணி ஸ்ட்ரோக்கில் படுத்துருக்கிறதுனால என்ன வாங்கிக்க சொன்னார்னு சொன்னேன். வாடி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. மாமா பத்திரமா பாத்துக்குங்க. நேத்து ராத்திரியே யாரோ ஒருத்தன் வீட்டு வாசல்ல படுத்துக்கிட்டு இருந்தான். இங்க சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. வரமாமா. ஆமாம் ஆமாம். ரமணி பாஸ். பாசா என்னங்க? నానా రండి రండి. ఏంటమ్మా எங்கம்மா அவன்? டேய், நீ ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதா? ரொம்ப பயந்த மாதிரி ஓவரா நடிக்காதடா. வாடா வாடா வெளியே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்னடா இன்னும் ஆஃபீஸ் கிளம்பல? அங்கே தான் போயிட்டு இருக்கோம் சார். வா ரமணி. டேய், ஒய்ஃபு குழந்தையோட ஆஃபீஸுக்கு போகிற ஆள் நீயா தாண்டா இருக்கும். நோ நோ நோ, சம்திங் ராங். என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு ரமணியோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே? அதான் வெளியே என்ஜாய் பண்றதுக்கு கிளம்பிட்டு. சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானா. நேத்து தான் என் பர்த்டே. நேத்து பர்த்டேவா? நேத்துக்கு பர்த்டே. என்னால வர முடியலமா, கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் இப்போ வந்து உன்னை விஷ். ஐயோ சார், நேத்துக்கு இல்ல, இன்னைக்கு தான் பர்த்டே. அது இன்னைக்கு நட்சத்திர பர்த்டே சார். நட்சத்திரம் நேற்றுக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கு. இல்ல ரமணி? ஐயோ அம்மா, நட்சத்திரப்படி பார்த்தா 15 நாளைக்கு முன்னாடியே உன் பர்த்டே முடிஞ்சாச்சு. ஐயோ 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 ஐயோ. வெயிட் 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 வெயிட். பர்த்டேல என்ன கன்ஃபியூஷன்? ஐயோ, கன்ஃபியூஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா பர்த்டேவை நேத்துக்கே தப்பா கொண்டாடிட்டாங்க. புடிமா 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 அவனை. ஓஹோ, எல்லாம் நீ பண்ண கன்ஃபியூஷன் தானா? சார் நான் எதுவும் பண்ணல. ஏமா, இவன் ஊர் சுத்தணுங்கிறதுக்காக ஒன்ன பொய் சொல்ல சொன்னானா இவன்? நான் அப்பவே சொன்னேன் நானா. இவர் தான் கேட்கல. ரமணி. ஏய், நோ, என்கிட்டயே உன்னை பொய் சொல்ல வச்சதுக்காக இவனுக்கு 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். என்னமா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானா. அப்புறம் இவர் வேலையை சேர்த்து நீங்க தான் பார்க்கணும். உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும். பாத்தீங்களா, என் பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை சார். வேணும்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட் ரைட். என் பொண்ணே சொல்லிட்டாடா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் சொல்றீங்க? டேய், ஆனா இந்த ஒரு நாளை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நீ என் பொண்ணையும் பேத்தியும் கூட்டிட்டு ஜாலியா வெளியே போயிட்டு வர. ஓகே? இந்தாம்மா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐயோ, பர்த்டேக்கெல்லாம் போய் இப்படி எல்லாம் விஷ் பண்ணுவாங்களா? வேற எப்படிமா விஷ் பண்ணணும்? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு விஷ் பண்ணோம். ஓ, இந்தாம்மா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் நானா. என் பொண்ணு மாதிரி என் பேத்தியும் ரொம்ப இன்டெலிஜென்ட். என் பொண்ணு அதான் ஆச்சரியமா இருக்கு. ரைட் ரைட் ரைட். கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆயிட்டே போகுது. கிளம்பு கிளம்பு. ஏய், எப்படி எப்படி போறீங்க? பைக் தான் சார். பைக்கா? உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் பொண்ணையும் பேத்தியும் கூட்டிட்டு பைக்ல சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? பிளாடி ஃபூல். அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுது? நீ யூ டேக் மை கார். காரா? சார் அப்போ நீங்க? நான் டேய் சார். நைட்டு போகிறப்போ காரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போ. சரி சார். ரம்யா, பாய் டார்லிங். பாய்.
ஏன்ட்டுமா இந்த மாதிரி நேரத்துல தான் ஆல் தி பெஸ்ட்னு